இந்தியாவின் 63வது குடியரசு தினம் இன்றைய தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெற்ற குடியரசு தின பிரதான நிகழ்வில் தாய்லாந்து பிரதமர் யிங்லக் சினவாத்ரா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்தியாவின் 63வது குடியரசு தின கொண்டாட்டங்களில் இந்திய ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் மற்றும் பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் ஆகியோர் கலந்து கொண்டதோடு பெருமளவிலான உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அணுசக்தி வல்லமை கொண்ட இந்தியாவின் குடியரசு தின கொண்டாட்டங்களில் ராணுவ பலத்தினை பறைசாற்றும் வகையில் அணிவகுப்புகளும் இடம்பெற்றன. இதேவேளை இந்தியாவின் 63வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திலும் வைபவம் ஒன்று நடைபெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அசோக் கே காந்தா தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. 2011ஆம் ஆண்டில் இலங்கையுடனான உறவுகளில் சிறப்பான வளர்ச்சியை அவதானிக்க முடிந்ததையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் கல்வி, கலாச்சாரம் உட்பட அனைத்து துறைகளிலும் இலங்கையுடனான உறவில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்ற வகையில் நாட்டின் அனைத்து அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் நாம் எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகிறோம். இந்த நாட்டில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் ஏற்பட்டுள்ள வாய்ப்புகளை உங்களின் முழுமையான ஒத்துழைப்புடன் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பாடல் விடயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்குகிறோம் என்பதனை நான் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நாட்டுடன் நாங்கள் கொண்டுள்ள உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அவை அவசியம் என நாம் நம்புகின்றோம். செய்திகள் தொடர்கின்றன. யோஷிடா மன்றத்தினால் கணனி தொழில்நுட்ப பயிற்சி நிலையம் ஒன்று சபுகாஸ்காந்த பிரதேசத்தில் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யோஷிடா மன்றத்தின் தலைவர் பானகல உபதேச தேரரினால் இந்த கற்கை நிறுவனத்திற்கான முதலாவது மாணவர் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தொழில்நுட்ப அறிவினை வழங்கும் வகையில் பல்வேறு கற்கை நெறிகளை ஆரம்பித்து அவற்றினூடாக அவர்களின் எதிர்காலத்தினை ஒளிமயமாக்க உள்ளோம். அத்துடன் அவர்களுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்திடமிருந்து சான்றிதழ் ஒன்றையும் பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை தற்போது நாம் ஆரம்பித்துள்ளோம். விசேடமாக மேல் மாகாணத்தில் வயது வேறுபாடின்றி அனைவரும் அறிவினை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பட்டம் ஒன்றை பெற வேண்டும் என நினைப்பவர்களுக்கும் இதனூடாக பயனடைய முடியும் என நான் நம்புகின்றேன். பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்த்தன பாசிக்குடா சுற்றுலா வலயத்தின் நிர்மாண பணிகளை அண்மையில் பார்வையிட்டார். பாசிக்குடா கடற்கரையோரத்தில் அமைக்கப்படும் சுற்றுலா ஹோட்டல் தொகுதியின் முதலீட்டாளர்களை சந்தித்ததோடு அவர்களின் பிரச்சினை குறித்து இதன்போது அமைச்சர் கலந்துரையாடினார். அதன் பின்னர் பாசிக்குடா சுற்றுலா வலயத்தில் நிர்மாணிக்கப்படும் ஹோட்டலின் நிர்மாண பணிகளையும் பார்வையிட்டார். අපි මේ සංචාරක හොටල් 14න් විශේෂයෙන්ම දැන් එකක් 14 ஹோட்டல்களில் தற்போது ஒரு ஹோட்டலின் நிர்மாண பணிகள் நிறைவடைந்து சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்திலும் பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதியிலும் மேலும் 2 சுற்றுலா ஹோட்டல்கள் புதிதாக திறக்கப்பட உள்ளன. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆகும் போது அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் சுற்றுலா ஹோட்டல்களின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்து கொடுப்பதே எமது இலக்காகும். அதனை அடுத்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஆகும் போது அவை திறக்கப்படும். இது குறித்து எம் இரு தரப்பினரிடையும் ஒப்பந்தம் ஒன்றுள்ளது. විවෘත කිරීම දෙසැම්බර් මාස 31 වෙනකොට අවසන් කරන්න අපි ඔවුන් සමග ගිවිසුමකට බැඳිලා තියෙනවා. எதிர்க்கட்சி தலைவரினதும் அரசாங்கத்தினதும் செயற்பாடுகளில் எவ்வித வித்தியாசங்களும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக முன்னேற்கும் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஊடகங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவரின் செயற்பாடுகளும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளும் வெளிப்படையாக ஒரே விதத்திலேயே அமைந்துள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்ட இலத்திரனியல் ஊடகங்களுக்கான ஒழுக்க தர்மங்கள் அடங்கிய கட்டமைப்பை இலங்கையிலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவில் யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் ஊடகங்கள் தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பது தொடர்பாக யோசனைகளை முன்வைக்க தான் தயாராக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திலும் கூறியிருந்தார். இதேவேளை ஊடகங்கள் தொடர்பாக அதிகார சபை ஒன்றை உருவாக்க உள்ளதாக அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் கிஹிலிய ரம்புக்வெல்லே தெரிவித்தார். குறித்த அதிகார சபை இவ்வருடத்திற்குள் ஸ்தாபிக்கப்படும் எனவும் அவர் கூறினார்.
මම නම් හිතන්නේ අපේ සගයන් සමග අපේ සහෝදරයන් සමග எமது சகோதரர்களுடன் நாம் தேசிய செயற்திட்டம் ஒன்றிற்கு செல்ல வேண்டும் என நான் நினைக்கிறேன். இங்கிலாந்தின் முறைமை எமக்கு அவசியமில்லை. அவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவதைப் போன்றோ இங்கிலாந்தின் முறைமையை கொண்டுவர ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அங்கு செல்ல மாட்டார். எனவே ஊடகங்கள் தொடர்பாக நாம் அதிகார சபை ஒன்றை உருவாக்க உள்ளோம். அந்த நடவடிக்கை உறுதியாகி வருடத்திற்குள் நாம் நிறைவேற்றுவோம். ஊடகங்களின் எதிர்கால செயற்பாடுகளுக்கும் அவர்களின் நடவடிக்கைகளுக்கும் இடையூறுகள் ஏற்படுமாயின் அவற்றிற்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க அதிகார சபை ஒன்றை உருவாக்க முயற்சி செய்கின்றோம். திணைக்களங்களில் நிலவுகின்ற சில தடைகள் காரணமாக உறுதியாக முன்னோக்கி செல்வதற்கு சில வேளைகள் தடைகள் ஏற்பட முடியும். எனவே அதிகார சபையினால் அவற்றிற்கு உரிய தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். ஊடகங்களுக்கு ஒழுக்க விழுமியங்கள் அடங்கிய கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டும் என செயற்குழுவில் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. அதற்கு செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதன் பின்னர் அவர் பாராளுமன்றத்திற்கு சென்று என்ன கூறினார்? ஊடகங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு சபாநாயகரின் அனுமதியை கோரினார். அதேவேளை மறுபுறத்தில் அமைச்சர் கிஹலிய ரம்புக்வெல ஊடகங்கள் தொடர்பிலான அதிகார சபை ஒன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். இதன் மூலம் என்ன புலப்படுகின்றது? இந்த இரண்டு குழுக்களும் ஒன்றிணைந்து செயற்படும் விதமே புலப்படுகின்றது. அரசாங்கத்துடன் எவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. இந்த நாட்டில் உண்மையாக சேவையாற்றிய பல அரசியல்வாதிகளை வரலாற்றில் காண முடியும். அவ்வாறான அரசியல் தலைவர்கள் இன்றும் கூட மக்களின் கௌரவத்திற்கு பாத்திரமாகவே திகழ்கின்றனர். ஒருவர் தலைவராக வேண்டுமாக இருந்தால் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டிய 3 அரசியல்வாதிகள் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸாத்த நாயக்க தெரிவிக்கின்றார். செயற்பாட்டு அரசியலில் இருந்து எனக்கு சில விடயங்களை இன்னும் கற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளது. அவை கழுத்தை வெட்டிக்கொள்ளும் முயற்சிகளாகும். நான் எவ்வளையிலும் ஒரு விடயத்தை கூறி வருகின்றேன். இலங்கையில் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டிய பிரதான 2 தலைவர்கள் உள்ளனர். தலைவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் ஜெயவர்தன இல்லாவிடின் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய நபரான பிரேமதாசவிடம் இருந்து விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியிலிருந்து விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து அதிக விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறு அரசியலில் பயணிக்க வேண்டும் என்பதனை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று அவ்வாறு கற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளை காணவில்லை. புத்தளம் மாவட்டத்தின் சிறு கடலை ஆண்டிய பகுதிகளில் காணப்படும் காட்சிகளே இவை. வெளிநாடுகளிலிருந்து நம் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பறவைகள் குடியேறும் பகுதிகளில் இப்பகுதியும் ஒன்றாகும். இந்த சுற்றுலா பறவைகள் இப்பகுதிகளில் சந்தோஷமாக உலாவுவதையும் அழகாக பறந்து திரிவதையும் காணக்கூடியதாக உள்ளது. இந்த பறவைகளுக்கான உகந்த இடமாக இந்த பிரதேசம் அமைந்துள்ளதன் காரணமாக காலை வேளைகளில் அதிகளவான வித்தியாசமான பறவைகளை காண முடியும். இந்த பகுதிக்கு வருபவர்கள் இப்பறவைகளை பார்த்து ரசித்து தமது பொழுதை கழித்துச் செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காலி அலோசியஸ் வித்தியாலயத்தின் கல்வி வர்த்தக கண்காட்சி மற்றும் களியாட்ட நிகழ்வுகளின் 2ஆம் நாள் இன்றாகும். களியாட்ட நிகழ்வின் முதல் நாளான நேற்று பெருந்திரளானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகின்றது. தென்மாகாண சபை கல்வி பணிப்பாளரினால் அலோசியஸ் 2012 களியாட்ட நிகழ்வுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. காலி புனித அலோசியஸ் வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் இதனை ஏற்பாடு செய்துள்ளனர். கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் திரைப்பரீட்சையும் நடைபெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக செயலமர்வு நாளை காலை 8:30 மணியளவில் ஆரம்பமாக உள்ளது. அத்துடன் எதிர்வரும் 28ஆம் 29ஆம் தேதிகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் எஸ்லோன் என்பன இணைந்து நடாத்தும் தனமுத்து சாயன எனும் விழிப்புணர்வு நிகழ்வும் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருட காலத்திற்கு மாத்திரம் தாம் மீண்டும் இலங்கை அணியின் தலைமைத்துவ பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதாக மஹில ஜாவதன தெரிவிக்கின்றார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இதனை கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் TM டில்ஷானும் கலந்து கொண்டிருந்தார். இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கும் நோக்கிலேயே நான் அணித்தலைவர் பதவியிலிருந்து 2011ஆம் ஆண்டு விலகினேன். ஆனாலும் தற்போதுள்ள நிலைமைக்கு அமைய இளம் வீரர்கள் தலைமைத்துவ பதவியை ஏற்றுக்கொள்வது சாதகமாக அமையாது என நான் கருதுகின்றேன். எனவே தான் இந்த தீர்மானத்திற்கு இணக்கம் தெரிவித்தேன். புதிய தெரிவுக்குழுவினர் என்னுடன் இது தொடர்பில் கலந்துரையாடிய போது நீண்ட காலத்திற்கு அல்லாது 1 வருட காலத்திற்கு மாத்திரமே தலைமைத்துவத்தினை வகிப்பதாக அவர்களிடம் உறுதியாக தெரிவித்தேன்.
මේක බාර දුන්නා පස්සේ මම කිව්වා මේක මම දීර්ඝ කාලීනව හිතන දෙයක් නෙවෙයි මම තේරීම් කමිටුවේ සභාපතිතුමාට කිව්වා මම වැඩිම අවුරුද්දක කාලයක් තමයි මේක දරන්නේ අපි ඒකකට ඉංග්‍රීසියට ආව ஊடகங்களும் பல்வேறு தரப்பினரும் வேறுபட்ட கருத்துக்களை வெளியிடுகின்றனர். எனவே பிரச்சனையை பெரிதாக்காது எனது ராஜினாமா கடிதத்தினை சமர்ப்பிப்பதற்கு தீர்மானித்தேன். அவர்களுக்கு வேண்டுமாயின் மீண்டும் என்னை தலைவராக நியமிக்கலாம் அல்லது புதிய தலைவர் ஒருவரை நியமிக்கலாம். புதிய தெரிவுக்குழுவினருக்கு சந்தர்ப்பத்தினை வழங்கி சரியான நடவடிக்கையை மேற்கொண்டு சிறந்த முடிவொன்றுக்கு காத்திருந்தேன். தற்போது அவர்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளனர். அதற்கு நான் எதுவும் தெரிவிக்கப் போவதில்லை. புதிய தலைவருக்கு எனது பூரண ஆதரவை வழங்குவதற்கு எதிர்பார்க்கின்றேன். சாதாரண மனிதர் என்ற ரீதியில் வருத்தம் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மகள போன்றதொரு அனுபவசாலிக்கு தலைமைத்துவ பொறுப்பு வழங்கப்பட்டதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த 2 வருடங்களுக்கு சிறந்த ஒரு தலைவராக மகிழவை தவிர வேறு எவரும் இல்லை. නමුත් මම ගොඩක් සන්තෝෂ වෙනවා මහේල වගේ පළපුරුදු කෙනෙකුට නායකත්වය ලබා දීම ගැන ඉදිරි මම මහේල කිව්ව අවුරුද්දක් කියලා මම හිතන්නේ මහේල තව අවුරුදු දෙකක්වත් කළ යුතුයි අපිට තාම ඊළඟ නායකත්වය කරන්න කෙනෙක් තව අවුරුද්දකට දෙකකට මට නම් පේන්නේ නැහැ. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். வணக்கம்.